chapter 4 verse 1. Then Jesus was led up by the Spirit into the wilderness to be tempted by the devil. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். Messiah, the baptizer of the Holy Spirit, has to baptize the people who were repented and are ready to receive the baptism of the Holy Spirit. பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானத்தை கொடுக்கிற மெஸ்ஸியா என்பதான இயேசுநாதர் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறத்தக்கதாக ஆயத்தமா இருக்கிற மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக போக வேண்டியதா இருந்தது. 3ஆம் அதிகாரத்தில் அவர் யோவான் ஸ்நானனால் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு. ஆனால் 4ஆம் அதிகார வசனம் 1ல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இருக்கிற கூட்டத்திற்கு பரிசுத்தமுள்ள ஆவியினரை கொண்டு ஞானஸ்தானம் கொடுக்க போக வேண்டிய அந்த ஒரு பாதையை விட்டு பரிசுத்தமுள்ள ஆவியினாலே பிசாசினால் சோதிக்கத்தக்கதாக போய் கொண்டிருக்கிறார். எது அவசியம்? 3ஆம் அதிகாரத்துல மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானத்திற்காக காத்திருக்கிற கூட்டத்திற்கு, முக்கியமா யோவான் ஸ்நானனுக்கு சேர்த்து அந்த ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு போவது அவசியமா? அல்லது 4ஆம் அதிகாரத்துல பரிசுத்தமுள்ள ஆவியினவராலே இவர் பிசாசினால் சோதிக்கத்தக்கதாக வனாந்திரத்துக்கு போவது அவசியமா? எதற்காக நமக்கு இந்த 4ஆம் அதிகாரம் இருக்கிறது? எதற்காக பிசாசினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட இந்த ஒரு தகவல் தேவாவின நமக்கு கொடுத்திருக்கிறார்? இது அவசியமா? இது 3ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தின்படியே அவர் பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானத்தை அல்லவா கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆவியின் அல்லது அக்கினி ஞானஸ்தானம் அல்லவா அவர் கொடுக்க வேண்டும். அது தவிர இவர் பிசாசினால் சோதிக்கப்படத்தக்கதாக வனாந்திரத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார் தேவாவியானவர். What is importance? What is the significance of chapter 4? The account that we have. 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற தகவல், அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அது நமக்கு ஏன் தேவை? அது அந்த சத்தியத்தை தேவாவினருக்குள்ளாக உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு முந்தி 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும் இருக்கிற சில ஒப்பந்தங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் யோவான் ஸ்நானனை வனாந்திரத்திற்கு அனுப்பினார். 4ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இயேசுநாதரை வனாந்திரத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுத்தான். 4ஆம் அதிகாரத்தில் பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். 3ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும் பொழுது பரலோகம் திறக்கப்பட்டு பரலோக பிதாவுடைய சத்தம். 4ஆம் அதிகாரத்தில் பிசாசுடைய சத்தம். In chapter 3 we see the voice of God the Father. In chapter 4 we see the voice of the devil. பிசாசுடைய சத்தம். பிதாவாகிய தேவனுடைய சத்தம் 3ஆம் அதிகாரத்தில் முடிந்த பிறகு 4ஆம் அதிகாரத்தில் வருது பிசாசுடைய சத்தம். கேட்டிருக்கீங்களா அவன் சத்தம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் சத்தத்தை மாத்திரம் கேட்கக்கூடாது. அவன் முதல் முறை பேசின முதல் சத்தத்தை கேட்ட ஏவாள் நிமித்தமாக உண்டான பெரிய விபத்து இன்னைக்கு வரைக்கும் நாம் அனுபவிக்கிறோம். அவன் சத்தம் ரொம்ப ஆபத்தானது. 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறது மெஸ்ஸியாவுக்கு பிரசங்கிக்கத்தக்கதான பிரசங்கியாரா இருந்த யோவான் ஸ்நானன் பிரசங்கியார். 4ஆம் அதிகாரத்தில் பார்ப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்த தூதர்கள், பரிசுத்தமுள்ள தூதர்கள். இந்த ஒரு சின்ன கோரிலேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். எதற்காக 4ஆம் அதிகாரம்? எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு அது தேவைதானா? 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால் ராஜ்யத்தின் பிரசங்கம் இருக்கிறது, ரொம்ப தேவை. 4ஆம் அதிகாரத்தின் முடிவில் பார்க்கும் பொழுது வேதஸ்தர்களுக்கு சுகமும் பிசாசினால் துரத்தப்படுகிறதும் பற்பல வியாதிகளிலிருந்து சொஸ்தம் அடைந்த சம்பவம் நமக்கு ரொம்ப தேவை. இவர் பிசாசினால் சோதிக்கப்படுற சோதனை எதற்காக? உண்மையிலே இயேசுநாதர் பிசாசினால் சோதிக்கப்பட வேண்டிய கட்டாயமா என்பதான கேள்விகள் எழும்புது. அதற்கு அடியேன் குறைஞ்சது 4 அப்சர்வேஷன் கொடுப்பேன். அது 4ல் எது சிறந்த ஒரு காரணம் இருக்கும் என்று நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஓகே, ஐ வுட் லைக் டு கிவ் 4 தியரிட்டிக்கல் ஹைபோதசிஸ். 4 அடியேன் கண்காணித்து வைத்திருக்கிற காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த 4ல் எது சிறந்த காரணம் இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு என்று நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். முதலாவது, யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்நானத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுக்கும்படியாக போகும் பொழுது யோவான் அதை தவிர்த்தார். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை 3ஆம் அதிகாரம் 15 3:15, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசுநாதருடைய தண்ணீர் ஞானஸ்நானம் பிதாவாகிய தேவனுடைய நீதியை நிறைவேற்றி இருக்கிறதை போன வாரத்தில் பார்த்து முடித்தோம். அதே போல ஒருவேளை பிசாசுடைய சோதனை தேவனுடைய நீதியை நடப்பிக்க வாய்ப்பு உண்டோ? அது ஒரு அப்சர்வேஷன்.
யோவான் ஸ்நானுடைய தண்ணீர் ஞானஸ்நானம் பிதாவாகிய தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியதனால நீதி நிறைவேறுகிறபடியால், பிசாசுடைய சோதனையிலும் பிதாவாகிய தேவனுடைய நீதி ஏதோ நிறைவேற வேண்டியதா இருக்க வாய்ப்பு உண்டு. இது முதலாவது அப்சர்வேஷன். ஓகே, நம்பர் 2, இது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சன்மார்க்கனும் உத்தமனும் பொல்லாங்கை விட்டு விலகுகிறமான என்னுடைய தாசனாகிய யோபு, அவன் மீது கண் வைத்தாயே என்று கர்த்தர் பிசாசு கிட்ட பரலோகத்திலே கேட்டார். அதற்கு அவன் கொடுத்த குற்றஞ்சாட்டுதல், நீர் அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து அவனை குவித்து வைத்திருக்கிறபடியால், லஞ்சம் கொடுத்து வைத்திருக்கிறதுனால அவன் உம்மை பாவம் செய்யாமல் அவன் திருப்தியா இருக்கிறபடியால் உம்மை தொழுது கொண்டு வருகிறான். அவன்கிட்ட இருக்கிறத எடுத்து பாரும், அப்பொழுது அவன் முகத்திற்கு நேராக சபிப்பான். பிசாசு யோபு குறித்து சொன்ன ஞாபகம் இருக்கிறதா? எப்போ பிதாவாகிய தேவன் பப்ளிக்காக ஜனங்கள் கேட்கத்தக்கதாக இவரை நான் பிரியமா இருக்க என்பதான சத்தத்தை கேட்டவுடனே பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு பிதாவு கிட்ட அனுமதி வாங்கியிருக்கலாம். செகண்ட் அப்சர்வேஷன். மூணாவது, இதெல்லாம் ஒத்து போகிற காரியங்கள் தான். இது மூணுல எந்த திசையில வேணாலும் சத்தியத்தை போதிக்கலாம், தப்பா போக வாய்ப்பில்லை என்றால் வேத ஆதாரம் இருக்கிறது. மூணாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒளி உள்ள நீதியின் ராஜ்யத்தை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு முந்தி அந்தகாரத்தின் ராஜ்யத்தில் சிக்கியிருக்கிற மக்களுடைய அதிகாரி, அந்தகாரத்தின் ராஜ்யத்தின் அதிகாரி ஆகிய பிசாசை முதலாவது தாக்க வேண்டும் என்றால் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ரொம்ப தெளிவாய் சொல்லியிருந்தார். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய பொருள்களை கொள்ளையடிக்க முடியாது. ஆகையால் முதலாவது பலவானை கட்ட வேண்டும், அப்பொழுதுதான் அவங்க கிட்ட இருக்கிற பொருள்களை கொள்ளையடிக்க முடியும். ஆகையால் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள ராஜ்யத்தை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு முந்தி அந்தகாரத்தின் ராஜ்யத்தில் சிக்கியிருக்கிற இவர்களை, அந்தகார ராஜ்யத்தின் அதிபதியை முதலாவது தாக்கி அவர்களை வெளியே கொண்டு வந்து தமிழ் ராஜ்யத்தை கொடுப்பதற்காக 4ஆம் அதிகாரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். லார்ட் prevail over the prince of the darkened kingdom. அந்தகாரத்தின் ராஜ்யத்துடைய அதிபதியை கர்த்தர் 4ஆம் அதிகாரத்தில் தாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். That's third observation. 4வது, தண்ணீர் ஞானஸ்தானத்தின் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை பிரீதிப்படுத்தினது போல 3:17 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை மேற்கொள்வது நிமித்தமாக பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறார். To please God the Father, the beloved Son had gone through this temptation. இந்த ஒரு சோதனைக்குள்ளாக குமாரனாகிய கிறிஸ்து போவதற்கு காரணம் பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தும்படியாக. 3:17 3:17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் என்னவா இருக்கிறேன். அது இல்லை என்பதை நிரூபிப்பது பிசாசுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா சோதனை காலகட்டத்தில் பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்துவது இந்த குமாரனுடைய எதிர்பார்ப்பு. என்ன கேட்டீங்கன்னாக்கா 4ஆம் அதிகாரத்தில் பிசாசுடைய சோதனை எதற்காக என்பதான கேள்விக்கு பதில் ரொம்ப நெருங்கி இருக்கிறதுக்கான காரணம், சோதனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் சோதனையில் எவ்வளவு பேர் கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள்? சோதனை காலகட்டத்தில் நாம் சோதனையை பிரியப்படுத்த விரும்புகிறோம். அதெல்லாம் யாக்கோபு நிருபத்தை பேசும்பொழுது போதுமான அளவுக்கு பேசிட்டே இருந்திருக்கேன். 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சோதனையின் பாதையில் போவதற்கான காரணம், அவர் 30 வருஷம் ஒரு கிராமத்தில் இருந்த அந்த ஒரு பிதாவை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை பார்க்கிலும் பிசாசுடைய சோதனையின் காலகட்டத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று எப்படி யோபு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினானோ, தேவனை பிரியப்படுத்தினானோ, இங்கே ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு பிரதிநிதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவை சோதனை காலகட்டத்தில் பிரியப்படுத்துகிறார். ரொம்ப அற்புதவனமாய் பிரியப்படுத்துகிறார். 4ஆம் வசனம் 1:1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ரொம்ப தெளிவாக பிசாசானவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக ஒரு இடத்தை திட்டம் போட்டிருக்கிறான். எங்க அது? வனாந்தரம். ஏதேன் தோட்டம் கிடையாது, வனாந்தரம். வனாந்தரம் என்பதான இடத்தை பிசாசானவன் இவரை சோதிக்கத்தக்கதாக போட்ட திட்டத்திற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அவரை அந்த இடத்திற்கு கொண்டு போகிறார். ஏன் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் கொண்டு போனார்? இவர் யோர்தான் நதிக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆவியானவரால் கொண்டு வந்ததாக சொல்லப்படுதா வசனம்? இல்லை, அவரே வந்தார். ஆனால் சோதனைக்குள்ளாக போகும்போது மாத்திரம் சத்தியமுள்ள ஆவியானவர் இவரை கொண்டு போனதாக வசனம் சொல்லப்படுகிறது. வாய் ரொம்ப முக்கியமான தகவல், அது நீங்க விட்டுறக்கூடாது. கீழே போகும்போது அதை நாம் பார்க்கலாம். வசனம் 1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிசாஸ் என்பதான வார்த்தைக்கு டியாபோலோஸ் என்ற வார்த்தைக்கு ஸ்லாண்டர், டியாபலோட வார்த்தைக்கு ஸ்லாண்டர். ஏதாவது ஒரு குற்றம், ஏதாவது ஒரு குறைபாடை கண்டுபிடிச்சு அந்த குறைபாடை குற்றமாக
கர்த்தருடைய சந்நிதியிலே கோர்ட்ல வந்து குற்றப்படுத்துகிறவன் இவன். அந்த டயபாலோஸ் என்பதான வார்த்தைக்கு, பிசாஸ் என்பதான வார்த்தைக்கு அர்த்தமே வந்து ஸ்லாண்டரர், குற்றம் சாட்டுகிறவன். ஆகியால் தன் சகோதர சகோதரிகளை வந்து குற்றம் சாட்டுவது தேவன் விரும்புவது கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சுகமாடிய தக்காதாக ஒருவர் மன்னித்து ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள் என்று யாக்கோபு சொன்ன சத்தியத்தை உங்கள் மத்தியில் போதித்திருக்கிறேன். கர்த்தருக்கு குற்றம் சாட்டுவது பிடிக்காத சகோதர சகோதரிகள் செய்கிறது அந்த வேலையை, அந்த தொழில் செய்கிறது அந்த பேருடைய பிசாசு தான், குற்றம் சாட்டுகிறவன், அக்யூஸ். அந்த குற்றஞ்சாட்டுதல் எப்போதும் இருக்கக்கூடாது விசுவாசிகள் மத்தியிலே. உங்களுக்கு குற்றமாகப்பட்டால் குற்றம் செய்த சகோதர சகோதரி கிட்ட நேரடியாக போய் பேச வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கார். தவிர அந்த குற்றத்தை இவன் குற்றவாளி என்று பிரபலப்படுத்தக்கூடாது சபையிலே. கர்த்தரோட சந்நிதிக்கு முன்பதாக அதை நிறுத்தணும். இல்லாவிட்டால் உங்க சரித்தில் இருக்கிற வியாதிகள் உங்களை விட்டு போக வாய்ப்பில்லை. இது நிச்சயம் அன்பானவர்களே. ஆகையால் இந்த பிசாசுடைய ஊழியத்தை நீங்கள் நானும் செய்யக்கூடாது. அவன் ஊழியமே வந்து குற்றத்தை கண்டுபிடிச்சு யதார்த்தமா தெரியாம நடந்த சம்பவத்தையும் மற்ற குற்றமாக கர்த்தரோட சந்நிதியில கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்றவாங்க, குற்றத்தை நிரூபிக்கிறவாங்க. அவனுடைய பேரோட வார்த்தையே அதுதான். என்ன நடக்கிறது? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். எதற்காக கொண்டு போகப்பட்டார்? சோதிக்கப்படுவதற்காக. பைராசோ, சோதனை வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பைராசோ, டெஸ்ட், என்டைஸ். ஏதாவது இவர்கிட்ட குற்றம் இருந்தால் அந்த குற்றத்தை எடுத்து காண்பிக்கத்தக்கதாக, குற்றத்துக்கான வழிகளை ஏற்படுத்தத்தக்கதாக ஏதாவது ஒரு குற்றம் இவர்கிட்ட கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி ஒரு குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியும்? நீங்க உங்களிடத்திலும் என்னிடத்திலும் குற்றம் உண்டு என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் குற்றம் இருக்குதுன்ட்டு? இப்ப நான் உங்களுக்கு குற்றம் கண்டுபிடினாக்கா, இல்லை நீங்க ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கனாக்கா எதை வச்சு கண்டுபிடிங்க இவன் குற்றவாளி, இந்த குற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு? To accuse before the holy God, Satan need the weapon called holy law. பரிசுத்தமுள்ள கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை வைத்துதான் அவன் உங்களையும் என்னையும் குற்றம் சாட்டுகிறான். ஆதாம் ஏவலை அவன் சோதிப்பதற்கு வகை தெரிந்த காலம் எப்போ தெரியுமா? கர்த்தர் புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்த பிறகுதான். அந்த கட்டளை வரும் வரைக்கும் அவனுக்கு சோதிப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்? எது தப்பு எது சரின்னு எந்த நிர்ணயிக்கிற நியாயப்பிரமாணம் வரவில்லை. கர்த்தர்கிட்ட பிரமாணம் வந்த பெருக்குத்தான் அந்த பிரமாணத்தை வைத்து உங்களையும் என்னையும் குற்றம் சாட்டுகிறான். இச்சி அதிர்ப்பாயாக போட்டார் கர்த்தர் பிரமாணம். அது வச்சு உங்களையும் என்னையும் ஒரு நாளைக்கு 1000 தடவை 1000க்கு மேலேயும் நம்ம குற்றம் சாட்ட வாய்ப்பு உண்டு. ஆகையால் தான் கர்த்தர் இயேசுக்கு சொன்ன வார்த்தை, நியாயப்பிரமாணத்தை அழிக்கும்படியாக நான் வரல, கம்ப்ளீட்டா நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறேன். பிசாசுகிட்ட குற்றம் சொல்வதற்கு என்று ஒண்ணுமே இருக்க வாய்ப்பில்லை. யாரு? நம்முடைய மனுஷகுமாரன இயேசுநாதர், நம்முடைய மத்தியஸ்தன். அவரை விட்டோம் வேற வழியே கிடையாது. நியாயப்பிரமாணம் நம்மளை சங்கரிக்கும். அந்த நியாயப்பிரமாணம் மரித்து போன எல்லா பாவத்திற்கும் உயிர் கொடுத்துச்சு. அந்த நியாயப்பிரமாணத்தை வச்சு பிசாசு, அந்த நியாயப்பிரமாணம் தான் இவனுக்கும் தண்டனை ஏற்படுத்தி இருக்குது. பிசாசுக்கு நித்தியமா நரகத்துக்கு தள்ளப்பட்டவன் என்று நியாய தீர்ப்பு கொடுத்த கர்த்தர் தான். ஆகையால் அந்த நியாய பிரமாணத்தை வைத்துதான் உங்களையும் என்னையும் பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறான். இப்போதான் இயேசுநாதர்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்கா என்று சோதனை காலகட்டமாகிய 40 நாள் இவனுக்காக பரத்திலிருந்து ஒதுக்கப்படுகிறது. சோதி 40 நாள். இப்ப பிசாசு கிட்ட he has a weapon called the law. நியாயப்பிரமாணம் வெப்பன் இருக்கான்ட்ட. 2 அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. யாருக்கு பசி உண்டாயிற்று? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. ஆகையால் இயேசுநாதர் யாரு? பரிபூர்ணமான மனுஷன். அவருக்கும் பசி தாகம் வலியெல்லாம் இருக்கு. ரோமர்கள் அவரை அடிக்கும் பொழுது, ஒதுக்கும் பொழுது, குத்தும் பொழுது அவருக்கும் வலிதான் உண்டாச்சு. அழுதார், துக்கித்தார். இயேசுநாதர் பரிபூர்ணமான மனிதன். உங்களுடைய வேதனை என்னுடைய வேதனை நம்மை பார்க்கலாம் அவருக்கு நன்றாய் தெரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பசி உண்டாயிட்டு. எவ்வளவு நாளைக்கு அப்புறம்? 40 நாள். இயேசுநாதர் 40 நாள் இரவும் பகலும் ஆகாரம் புசியாமல் இருந்தார். என்னுடைய கேள்வி, ஆகாரம் புசியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் என்ன செய்து கொண்டிருந்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்தது சத்தியம். எதற்காக என்பதான கேள்விக்கு நீங்க சொன்னது போலவே ஜெபம் பண்ணுவதற்காக தான். உண்மை. வேற ஏதாவது காரணம் இருந்திருக்குமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணதற்கு? இதே புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல பரிசேயரும் யோவான் தன்னுடைய சீஷரும் குற்றம் சாட்டுறாங்க. யார? இயேசுநாதரையும் அவருடைய சீஷரையும். நீங்க உபவாசம் பண்றது இல்லையா அப்படின்ட்டு. அப்போ இயேசுநாதரோட பதில் என்ன? உங்களுக்கு எனக்கு பிடிச்ச ரொம்ப நல்ல பதில் அது. ஏன் தெரியுமா என்னன்ட்டு சொன்னாருன்ட்டு? மணவாளன் தன் தோழரோடு கூட இருக்கும் பொழுது தோழர்கள் உபவாசிப்பார்களா? திருமணம் என்று சொன்னாலே ஆடம்பரம் தான், வெறும் சந்தோஷம் தான், கொண்டாட்டம் தான். எது? கல்யாண நாள்ல. இயேசு சொன்னான், பூமியில இருக்கும் காலம் மட்டும் யோவான் இருக்கும் பொழுது கல்யாணம் கிடையாது, மரண வீடு முடியாது, அழுவணும் புலம்பணும். நான் மணவாளன், நான் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அழுகை புலம்பெல்லாம் கிடையாது. என்னது? மணவாளன் இருக்கும் பொழுது வெறும் ஆகாரம் தான். அதான் இயேசுநாதர் காலத்தை பார்த்தீங்கன்னாக்கா 3 வேளை ஃபுல்லு சோறு தான். யாருக்கு? சீஷர்களுக்கு. 5000 பேருக்கு சோறுல அமுச்சுடு ஆண்டவர்னாக்கா எல்லாருக்கும் கொடுன்றாரு. கொடுத்துட்டு கூட கூட எடுத்துக்கோ. நீ மணவாளன் எடுக்கப்படும் நாள் வரும், அதுக்கப்புறம் இவர்கள் உபவாசிப்பார்கள். கண்டிப்பா போய் அதுதான் போறோம், அழுவதான் போறாங்க. யாரு? எப்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க? இயேசுநாதர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. எது? உபோத்திரம் இருந்த உபவாசம்.
அந்த கடைசி பஸ்கா தான் அவங்களுக்கு மூக்கு முழுக்க சாப்பிட்டு நல்லா தூங்கின நாள் அது. அதுக்கப்புறம் ஒன்லி ஃபாஸ்டிங் தான் அவங்களுக்கு. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் எடுத்ததுக்கான காரணம் ஜெபம் பண்ணுவதற்கு. உண்மையான பதில், வேற ஜெபம் பண்ணுவதற்கு மாத்திரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்தாரா, இல்ல வேற ஏதாவது செய்தாரா? வனாந்திரத்துல ஒண்டியாகிறாரு. அங்க யாருக்குன்னா ஊழியம் தேவைப்படுது? மிருகங்களுக்கா? நீங்க மார்க் ஒன்னாகிற வாசிக்கும் பொழுது மிருகங்களும் அவரோட கூட இருந்ததாக வசனம் சொல்லப்படுது. சிங்கம் புலி கிட்ட இருக்கிறாரு, எல்லாம் பக்கத்தே தான் இருக்குது மிருகங்களை கட்டிய. இந்த மிருகத்தோட ஒரு பெரிய மிருகம் வந்துங்குது. எது? அதனால அவனுக்கு எந்த மிருகத்துக்கு வச்சு பேசணும்னு தெரியல. அதனால தான் சர்ப்பத்துக்கு சொல்லப்பட்டுக்குது. ரெண்டாவது மிருகம் பார்த்தா கர்ஜிக்கிற சிங்கம்னு சொல்லப்பட்டுக்குது அவனை. ஏன்னா அவன் அப்படி பட்டுவான். அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம் உபவாச காலகட்டத்தில்? 21 லூக்கா பார்க்கும் பொழுது, பிசாசானவன் இன்னும் புடும்படி பேதுருவே வேண்டிக் கொண்டிருக்கிறான். கண்டிப்பா புடுமிட போறான், உன்னை சோதனைக்குள் நடத்த போறான். ஆனா வேண்டி இருக்கிறேன், அந்த சோதனை போனாலும் ஜெயம் உனக்கு தான். நீ சோதனையில விழுவ, நான் வேண்டியிருக்கிறபடியால் அந்த சோதனையிலிருந்து நீ காக்கப்படுவாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக ஜெபம் பண்ணியிருந்திருக்கலாம்? முக்கியமா தம்முடைய 12 சீஷர்கள். அப்போ அநேக இடத்துல இயேசு வந்து ஜெபம் பண்றாரு. அது நம்மளாம் வரோம் இல்லைன்னு இல்லை. ஆனா இங்கே ஜெபம் பண்ணும் பொழுது 12 சீஷர்கள், ஏன்னா 4ஆம் அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைக்க போகிறார். வேற என்ன பண்ணியிருந்திருப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷனாக? 4ஆம் வசனம் 2, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பிசாசுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அருமையான வாய்ப்பு. பசி எடுத்து என்ன பண்ணணும்? சாப்பிடணும். வனாந்தரத்துல என்ன கிடைக்கும்? ரொம்ப பசி உள்ளவராக இருக்கிறார், அவருக்கு இப்ப சாப்பிடணும். பிசாசுக்கு கிடைச்சிச்சு நல்ல வாய்ப்பு. என்னோட கேள்வி நீங்க நல்லா கவனிக்கிறேன். என்னால ஃபர்ஸ்ட் தான் சொல்ல டைம் கிடைக்கிற நினைக்கிறேன். பிசாசுடைய சோதனையிலே பிசாசானவன் இங்க சொல்லப்படுற குற்றம் என்ன என்பதை நீங்க கொஞ்சம் எனக்கு கவனித்து சொல்ல வேண்டும். Chapter 4 verse 3. அப்பொழுது சோதனைக்காரன் வந்தான் பாருங்க. சோதனைக்காரன் ஹைராசோ என்பது ஒரே ஒரு கிரேக்க வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கிறது. சோதனைக்காரனுக்கு சோதிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஏன்? இவனுக்கு ரொம்ப பசி. ஆண்டவராகிய இயேசு அதற்கு ரொம்ப பசி இருக்கிறபடியால் இவரை சோதிக்கத்தக்கதாக அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. வசனம் 3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். நீ தேவனுடைய குமாரன். வசனம் 3:17 வாசிக்கும் பொழுது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், பிதாவுடைய குமாரன் தேவகுமாரன் ஆகிய அந்த வார்த்தை அவன் பயன்படுத்துகிறான். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனா இருக்கிறபடியால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். தமிழ்ல ரொம்ப அருமையா வந்திருக்குது. ஆங்கிலத்துல கட்டர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி, கல்லுகளை அப்பமாக்கி புசிப்பதிலே எதாவது தவறு உண்டா? எனக்கு வனாந்திரத்துல இவருக்கு ரொம்ப பசி எடுக்குது. வனாந்திரத்துல இவர்கிட்ட இருக்கிறது என்ன? கீழே இருக்கிற கற்கள் தான். முதலாவது, தேவகுமாரனாகிய இயேசுநாதருக்கு கல்லுகளை அப்பமாக்க முடியுமா? டவுட் இல்லை உங்களுக்கு? அப்படியா? இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசிப்பதில் என்ன பாவம் இருக்கிறதா? ஏன்னா அவருக்கு பசி எடுக்குது. கல்லுகளை அப்பமாக்கத்தக்கதான வல்லமையும் அவருக்கு இருக்கிறது. ஏன்னா தேவகுமாரன் அவர். அது என்ன பாவம் இருக்கிறதா? எதற்காக பிசாசு சொன்ன அந்த கற்களை அப்பமாக்கி புசிப்பதிலே கர்த்தருக்கு விருப்பம் இல்லை? ஏன் அதை தவிர்க்கிறார்? அவரால் முடியாதனாலயா? இல்ல, 5 அப்பம் 2 மீன் வச்சு எவ்வளவு பேர் கொடுத்தாரு? ஞாபகக்குதா? அதனால அப்பங்களை பெருக செஞ்சு கொடுப்பதற்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இங்க என்ன பிரச்சனை? இங்க என்ன பாவம்? ஆக்சுவலி என்ன ஒரு குற்றத்தை இவன் காண்பிப்பதற்காக இந்த ஒரு சோதனை நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் பசி நேரத்துல? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யோவான் என்ன பேசுறான்? யோவான் ஸ்நானன் 3ஆம் அதிகாரம் வசனம் 9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். அடுத்த வார்த்தை என்ன? தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். தேவன் கல்லுகளை வச்சு குழந்தைகளை உண்டு பண்ணிடுறாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லுகளை வச்சு அப்பம் பண்ண முடியாதா? யோவான் சொல்றாரு கல்லுகள் இருந்து ஒரு பிள்ளைகளை எழுப்ப முடியும்னு சொல்றாரு ஆபிரகாமுக்கு. இந்த இடத்துல கல்லுகள் இருந்து அப்பத்தை கொண்டு வர முடியும்னு பிசாசு சொல்லும் பொழுது அதுதான் பிரச்சனை இருக்கா? யோவான் ஸ்நானன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கொண்டு வர முடியும் என்று சொன்னவர், பிசாசானவன் இந்த இடத்துல வந்து கல்லுகளினால அப்பங்களை உண்டாக்கி சாப்பிடலாம் என்று சொல்லும் பொழுது எதற்காக இயேசு அதை தவிர்க்கிறார்? மத்தேயு 7:7 வாசிக்கிறேன். கேளுங்கள். யார்கிட்ட சொல்றாரு? உங்கள்ட்ட தான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். 9. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு என்ன வார்த்தை? கல்லை கொடுப்பானா? என்ன சம்பந்தக்குதா? லிதாஸ் என்ற வார்த்தை கல் ஒரே வார்த்தை தான் போடப்படுது கிரேக்க வார்த்தையிலே. அப்பத்தை கேட்கிறவனுக்கு கல்லு கொடுப்பாரா ஒரு தகப்பன்?
அதே போல தான் பரலோக பிதா கிட்ட நீங்க அப்பத்தை கேட்கும் போது அவர் உங்களுக்கு கல்லு கொடுப்பாரா? அப்பா, கற்களை அப்பமாக்க புசிக்கிறது நல்ல மெத்தடு தானா? நல்ல ஒரு முறைமை தானா? அதுதான் கர்த்தர் விரும்புற முறையா? இன்னும் உங்களுக்கு புரியலையா? அப்ப இயேசுநாதர் ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை நான் கட்டுவேன். கட்டடத்திற்கு கற்களை உபயோகப்படுத்தலாம், உணவுக்காக கல்லு யூஸ் பண்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல கீழே போகும்போது உங்களுக்கு ரொம்ப வெளிப்பாடு கிடைக்கும். கற்களை அப்பமாக நீர் சுஷ்டித்து புசி என்று பிசாசானவன் கர்த்தருக்கு சொன்ன தவிர, பிசாசானவன் கற்களை அப்பமாக மாத்துவதற்கு அவன்கிட்ட என்ன இல்லை? வல்லமை இல்லை. இது புரிஞ்சுக்கணும். நீங்க அவனை ரொம்ப பெருசாவும் நீங்க நினைச்சிட கூடாது, அவன் ஒன்னும் இல்லைன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. அந்த மாதிரி அவனை நீங்க முட்டாள்னு நினைக்க கூடாது, ரொம்ப கர்த்தரை பார் ரொம்ப சாமர்த்தியம் உள்ளன்னு நீங்க நினைக்க கூடாது. கர்த்தர் இல்லாதவனா இருந்தாலும் உன்னை பார்த்து நான் பயப்பட வேண்டியதா இருக்கிறது. நீ கர்ஜிக்கிற சிங்கமே, ஆனால் என் கர்த்தர் யூதா சிங்கம், அவர் ராஜாவாக பொருந்திருப்பாரு. கர்த்தர் இல்லாதவனா இருந்தாலும் உன்னை பார்த்து நான் பயப்படலாம், அடியேன் கர்த்தரோட கூட இருக்கிறேன். அதுதான் உங்களுடைய மைண்ட்ல, என்னோட மைண்ட்ல இருக்கணும். அவனால கற்களை நீர் அப்பமாக்கி பூசி என்று சொல்ல முடியுமே தவிர, அவனால கற்களை அப்பமாக்க அவனுக்கு சாமர்த்தியம் இல்லை. ஆனா மந்திரங்கள் செய்வான், பயங்கரமான மந்திரங்களை அவன் செய்வான் ஜனங்களை ஏமாத்துவதற்கு. ஆனா மெய்யாகவே கல்லை அப்பமாக்க அவனால முடியாது. ஒருவேளை கல்லை அப்பம் மாதிரி காட்ட ட்ரை பண்ணுவான் அவன். கர்த்தருக்கு கல்லை அப்பமாக்க விருப்பம் இல்லை, கர்த்தருக்கு கோதுமையிலிருந்து தான் அப்பமாக்க விரும்புறாரு. எவ்வளவு பேர் அப்படி விரும்புறீங்க? ஆண்டவரே, பானத்துல ஒன்னும் இல்லை ஆண்டவரே, அந்த பானத்துல அப்படியே தானா இருந்தா வரட்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் அடி பண்றது விருப்பம் இல்லை அவருக்கு. அரிசி வாங்கு, வாயின் வந்து கழுவி சமையல் செய். கர்த்தர் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்றாரு, அதை விரும்புறாரு அவரு. ஆமென். கல்லை அப்பமாக்கி பூசிக்கணும் கர்த்தர் விரும்பம் இல்லை, கோதுமையில இருந்து தான் அப்பம் வர வேண்டும். கர்த்தரோட சிருஷ்டிப்பு அப்படிதான். நான் ஏன் இவ்வளவு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? கீழே கிறிஸ்துவோட பதில் உங்களுக்கு புரியுறதுக்காக தான். அப்பத்தை கடல கர்த்தர் கல்லு கொடுக்க மாட்டாரு, கல்லை வைத்து கர்த்தர் அப்பத்தையும் உண்டாக்க மாட்டார். கர்த்தர் அப்பத்திலிருந்து அப்பத்தை உண்டாக்கினார், மீன்ல இருந்தா மீனை உண்டாக்கினார் சாப்பிடுவதற்கு. நீங்கள் நானும் கர்த்தர் கொடுத்த எந்தெந்த சாப்பிடுற ஆகாரத்திலிருந்து எது வரணுமோ அதுதான் நீங்கள் நானும் எடுத்து சாப்பிட வேண்டியதா இருக்கிறது தயாரிச்சு. ஆகையால் முதலாவது, கர்த்தருடைய சிருஷ்டிப்புக்கு மாறாக இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நடத்துகிறான். நீங்க எனக்கு இன்னும் பதில் சொல்லவில்லை. இயேசுநாதர் சோதிக்கப்பட்டது வனாந்திரத்துல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கல் அப்பமாக்க புசிக்க முடியும்னாக்கா புசிக்க முடியும், ஆனா கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். பிரமாணங்களுக்கு விரோதமா போகிறது கிடையாது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு உணவு வரணும்னாக்கா ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் உணவு வரணும். எங்கிருந்து வரணும்? தேவனுடைய வார்த்தை தான் உணவு. அது கீழே வர கற்கள் தான் இருக்கிறது வனாந்திரத்துல. சோறா வனாந்திரத்தை அவர் கமெண்ட் பண்றதா இல்ல. சிங்கத்தை மானாக்கி மானை சமையல் ஆக்கி அதை அப்படியே அச்சு சாப்பிட்ற ஒரு மேலும் கர்த்தர் போறதா கிடையாது. மானு தான், சிங்கம் தான். இந்த வேஷம் கட்டுறது, இந்த கபடத்தனம் முழுதெல்லாம் கர்த்தர்கிட்ட கிடையவே கிடையாது. உணவு வர்றதுக்கு வனாந்திரத்துல வழி இல்லை. அப்ப வனாந்திரத்துல அவர் பசியோடு கூட இருந்தால் அவருக்கு உணவு எங்கிருந்து வரும்? 4ஆம் அதிகாரம் வசனம் 11, 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அவன் போன உடனே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். எங்கிருந்து இவருக்கு உணவு வர வாய்ப்பு உண்டு? என்னுடைய கேள்வி, என்ன உணவு? தூதர்கள் எந்த உணவை கொண்டு வந்தாங்க? பழைய ஏற்பாடுல 40 வருஷம் யூதர்கள் எதை புசித்தார்கள்? மன்னா யாருடைய உணவு? தேவதூதர்களுடைய உணவை கர்த்தர் யூதர்களுக்கு கொடுத்தார். இந்த இடத்துல வனாந்திரத்துல சோறே இல்லை, ஆனா தூதர்கள் வருகிறார்கள். தூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பணிவிடை ஆகாரம் அவருக்கு கொடுத்ததாக, சர்வ் பண்ணதாக வசனம் சொல்லப்படுகிறது. என்ன கொடுத்திருக்க வாய்ப்பு உண்டு? தூதர்கள் சாப்பிட்ற உணவை கர்த்தர் மன்னாவா கொடுக்க முடியும்னா கல் எதற்காக கர்த்தர் அப்பமாக்கவில்லை? இயேசுநாதருடைய பதில், தலையில விழுந்த பயங்கரமான அடி. இது தலை தூக்கவே முடியாது, அந்த அடி கொடுக்குறாரு. இப்போ 4, நாம எப்பவுமே அடித்தான் வாங்குவோம் இவன்ட்ட, ஆனா கர்த்தர் தான் அடி கொடுத்தாரு இவனுக்கு. 4, அவர் பிரதியுத்தரமாக, ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா சொல்லும்ன்ற வார்த்தை சொல்லி முடிச்சிடும். ஓகே, சொல்லுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எப்போ என்பதான வார்த்தைக்கு நாட் கமாண்ட், கட்டளை அல்ல, பேசுவது, கல்ல பார்த்து பேசுவது. ஞாபகம் இருக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 21:21 மத்திய 21:21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து, எதை பார்த்து? கல்லு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று என்ன வார்த்தை? எப்போ என்பத வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால். அங்க சொன்னால் வார்த்தை பேச சொன்ன தெரியுமா? நீ சொல்லும், அதே வார்த்தை தான். சொன்னால் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நாம மாத்திரம் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் தள்ளுண்டு போ என்று சொன்னால் ஆகுமா? சகோதரிகளே, சொன்னால் ஆகுமா? கர்த்தர் எந்த இடத்துல மலை இருக்கணுமோ, எந்த இடத்துல சமுத்திரம் இருக்கணுமோ, எந்த இடத்துல ஆறு இருக்கணுமோ, எந்த இடத்துல விவசாய பூமி இருக்கணுமோ அது கரெக்டா பண்ணிருக்காரு. அத்தையும் கெடுக்க சொல்ற, அது அங்க இருக்கட்டும், ஆர்டர் தானே பண்ணிருக்காரு. அத்தையே நீ மாத்த சொல்லிங்கிற முட்டாள்தனமா? கர்த்தர் சொன்னாருப்பா, விவசாயத்துக்கு பூமி இல்லையா, மலையை மாத்திடலாம், அது அங்க இடத்துல விவசாய பூமியை மாத்தலாம். அது பாட்டு கரெக்டா அழகா ஒரு காந்திங்குது. அது அத்தை தூக்கின்னு போயிட்டு சமுதிரத்துல போனாக்கா சமுதிர மீனல் எங்க வரும்?
எல்லாம் ஆர்டர் ஆகுது இல்லை, இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவைப்படும் போது மாற்றிக்கலாம். ஜனங்க பெருகிட்டாங்க, வசிக்க இடம் இல்லை, விவசாயத்துக்கு பூமி இல்லைனாக்கா மலையை மாற்றிடலாம். அப்படின்னு ஆகுதா இப்போ பிரச்சனை? அதுதான் அங்கே இருக்குது இல்லை. அமைதியாக இரு, கெடுத்துறாத, கர்த்தருடைய இயற்கையை கெடுத்துறாத. மழைனா மழை தான், மலையை பிரச்சனையா மாத்திந்து மலையை பார்த்து நீங்களும் பண்ணலான்ற கர்த்தர். பண்ணலாமா? தாராளமா, யாருக்கு தாராளமா பண்ணலாம். செத்துங்களை உயிர்ப்பிச்சுறீங்களா? தாராளமா பண்ணலாம். அதனால யாருன்னா செத்துன்னு கூடக்கூடாது. செத்துங்களை உயிரோட எழுப்ப பண்ணலாமா? அப்போஸ்தலர்கள் போல பண்ணுங்க, என்ன கூப்பிட்டீங்கன்னா பண்ணலாம். ஆனா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அவர் உயிர் தெரிந்தவர் ரட்சிக்கப்படுவாரா? திருப்போ உயிர் தெரிந்த பேருக்கு நீங்க மாத்திரம் எழுப்பிட்டீங்கன்னா அவன் கர்த்தருக்குள்ள வந்துருவான். கர்த்தரை தெரியாத அவன் செத்து போயிட்டான். இல்ல சிஸ்டர், ஞாபகம், எனக்கு அது சந்தேகமாகுது. செத்துவன் எளிமை வந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வானான்றது சந்தேகம். ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் கொடுத்தது என்ன? சுவிசேஷம் தான். செத்துன்னு எழுப்புறது கிடையாது. அதனால செத்து போனவனை எழுப்பி திருப்ப அவிசுவாசத்துல வாழ்ந்து திருப்ப அநேக பாவங்களை செய்து திருப்ப அவன் சாவுறதோட இப்பயே செத்துருக்கட்டுமே. ஃபேர் டீல். இயேசுநாதர் மரித்தவர்களை எழுப்பினாரா? எழுப்பினார். மறுவாழ்வு கொடுத்தாரா? கொடுத்தார். உயிரோடு எழுந்தவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்கள். சத்தியமுள்ள கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் கருத்திலே கொடுப்பதற்கு முந்தி. அப்போஸ்தலர்கள் செய்தார்களா? செய்தார்கள். எப்போ? அவர்கள் கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் அவர்களிடம் புறப்பட்டு வருகிறது மகிமையின் சுவிசேஷம் என்பதை நிரூபிப்பதற்காக அதை செய்தார். இப்போ செய்யலாமா? தாராளமா செய்யலாம். என்னுடைய கேள்வி, எதற்காக? நீ பேசுற சத்தியம் உள்ள சுவிசேஷம் மெய்யான சுவிசேஷம் என்று நிரூபிப்பதற்காகவா? நிரூபிக்கப்பட்டுதான் நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின் எதற்காக மரித்தவன் எழுப்ப வேண்டும்? எழுப்பலாமா? கண்டிப்பா எழுப்பலாம். ஆனால் ஒரு உத்தரவாதம் வேணும். என்ன? மரித்தவன் எழும்பினால் ரட்சிக்கப்படுவானா? அப்பதான் எனக்கு ஒரு அதிகாரம் ஞாபகம் வந்தது. ஏழு லாசரை பத்தி ஆபிரகாம் பேசும் பொழுது, பிறகு ஐஸ்வர்யான் ஆபிரகாம் பேசும் பொழுது, செத்துவனை நீர் அனுப்பினால் என் கூட பிறந்த 5 பேரும் ரட்சிக்கப்படுவார்கள் சொல்றான். யாரு? ஐஸ்வர்யவான். ஆபிரகாம் சொல்ற வார்த்தை, அவங்களுக்கு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் உண்டு. செத்துவன் உயிரோட எழும்பி போய் பேசினாலும் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. விசுவாசத்தை ஏற்படுத்துவது செத்துவம் வருவதனால கிடையாது, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதனால. 4ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய பதில் 4:4. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. பிசாசு என்ன சொன்னான்? கற்களை அப்பமாக்கி பூசியும் நீர் பசியா இருக்கிறீர். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என்ன அர்த்தம்? ஆழமான அங்க ஒரு தகவல் அடங்கியிருக்கு தெரியுமா? சத்தியம். சரி, அது நான் சின்ன விஷயம் தெரிந்து காட்டிதான் நீங்க பதில் சொல்லணும். இட் இஸ் ரிட்டன், எழுதியிருக்கிறதே. எங்க எழுதியிருக்கிறது? பழைய ஏற்பாடுல. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு தேட வேண்டாம். பழைய ஏற்பாடுல எழுதியிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகமும் 8ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறது. கேள்வி, யார் எழுதினது? எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லை அப்பமாக்குற விஷயத்தை அவன் சொல்றது செயல்ன்றதுக்கான காரணத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எழுதிந்து யாரு? 2 தீமோத்தேயு 3:17 சொல்ற வார்த்தை, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் ஏவப்பட்டு பழைய ஏற்பாடு எழுதிந்து யாரு? பரிசுத்தமுள்ள ஆவியானவர். புரிஞ்சுதான்? Demon or devil here would like to inspire the Lord Jesus. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தான் ஏவ வேண்டும் வேதத்தை எழுதுவதற்கு. பிசாசு ஏவுவதற்கு இந்த இடத்துல முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். He would like to inspire Jesus to take down what I'm saying. நான் சொல்லுவதை அப்படி நீ செய்து அப்படி எழுதுமதை. இயேசு சொல்ற வார்த்தை, ஏற்கனவே தேவாவில் நடத்தப்படுகிற மெஸ்ஸியாவாகிய இந்த கிறிஸ்து சொல்ற வார்த்தை, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார். என்னவென்று? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையினாலும் பிசாசானவன் உங்களையும் என்னையும் ஏவ வைப்பதற்கு முயற்சி செய்வான். Don't let him inspire us. Our inspirer is the Lord's Spirit. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தான் நம்ம ஏவுகிற ஆவியானவர், அவன் கிடையாது. எப்போ தன்னுடைய வார்த்தையை வச்சு இவரை இன்ஸ்பயர் பண்ண முடியலையோ அப்பதான் அவன் வேத எழுதப்பட்ட இன்ஸ்பயர்டாக தேவாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளை கொண்டு வருகிறான். அடுத்த சொலிசிட்டேஷன்ஸ்ல முதல் முறை அவன் போட்டு wanted to inspire him. தேவ ஆவியானவரால் நிறைந்திருக்கிற பரிசுத்தமுள்ள தேவகுமாரனை ஏவுவதற்கு பிசாசுனால முடியாது. அவனால மாத்திரம் இந்த பரிசுத்தமுள்ள வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையும் அவனால் ஏவப்பட்டு சேர்க்க தேவாவினர் விடவே இல்லை. அதுக்காக அப்போஸ்தலர்கள் செத்து கூட போனார்கள், ரத்த சாட்சியானார்கள், அவன் சத்தியத்தை சேர்க்கப்படக்கூடாது என்று. முதலாவது பிசாசானவன் இயேசுநாதருக்கு சொன்ன வார்த்தை, ரொம்ப பசியில, ரொம்ப பயங்கரமான பசி அவருக்கு, அந்த ஃபேமிஷ்ட், அந்த ஒரு பசி அவருக்கு இவன் சொல்றதை ஏவி செய்ய வைக்கணும்ன்றதுதான் அவனுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஏவ வைக்கணும் இவரை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரால ஏவி இருக்கிறார்? அதான் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நடத்தினார். சோதனை காலகட்டத்தில் உங்களையும் நீ நடத்தது யாரா இருக்கணும்? ஏன்னா அவர்த்த நம்மளை ஏவணும். சோதனை காலத்தில் அவன் நம்மளை ஏவக்கூடாது. அத்தை பண்ணு இதை பண்ணு சொல்லுவதற்கு. அதனால அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். என்ன அர்த்தம்?
அப்ப எவ்வளவு பேர் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினால பிழைக்க போறீங்க? உணவு தொடர்றதா இல்ல நீங்க? என்ன அந்த வார்த்தையின் அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான்றது அப்பத்தினால் மாத்திரமல்ல. அவன் சொல்லி அப்பத்தை கல்லை அப்பமாக்கி புசியும். அப்பத்தினால் மாத்திரமல்ல மனுஷன் பிழைப்பான். எதனால பிழைப்பான்? தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். என்ன அர்த்தம்? ஆனா இயேசுநாதருக்கு எது பிரியப்படுத்தணும்? 3:17 இவர் என்னுடைய அவருடைய வார்த்தையை பிரியப்படுத்தணும். தன்னுடைய தேவகுமாரனா இருந்தாலும் தம்முடைய வார்த்தையை அவர் பிரியப்படுத்துவதற்காக இல்ல. அந்த இடத்துல அவர் யாருடைய வார்த்தையை பிரியப்படுத்தும்படியாக இருக்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை பிரியப்படுத்தும்படியாக இருக்கிறார். இவர் நேசகுமாரன், ரொம்ப பிரியமா இருக்கு. அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவாவே எழுதியிருக்கிறார், நீ என்னை ஏவ முடியாது பிசாசே. இரண்டாவது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனை வாழ வைக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆதியாகமம் 1:1 தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனை வாழ வைக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பிசாசு வாயில வந்து பயங்கரமான அடியாதான் அவனுக்கு பொத்துன்னு கீழே உதுட்டுருந்தான் அந்த வார்த்தைக்கு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர்றதுதான் மனுஷனை வாழ வைக்கும். உன் வாயிலிருந்து வந்து மனுஷனை வாழ வைக்காது. பொத்திக்கிறான் வாய். அதனால்தான் நீங்கள் நானும் நம்மளை பத்தி யாருன்னா எதுனா சொன்னா சோதனைக்குள் போகக்கூடாது. எத்த ஒண்ணு அடிக்கிறதுக்காக துணியிடக்கூடாது. எங்கிருந்து வந்துச்சு? அது என் கர்த்தர்கிட்ட இருந்து வந்துச்சா இல்லது அழிவுக்குள்ளாக நடத்துகிற அழிவுள்ள பிசாசுகிட்ட இருந்து வந்ததான்றது நீங்க சோதிக்கணும். ஆகிய தான் நிருபங்கள் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் பொல்லாத ஆட்கள் எழும்புவார்கள். அதனால் நீங்கள் நானும் ரொம்ப பேசுதல பார்த்தீங்கன்னாக்கா உங்க மனசு குழப்பமாகி விசுவாசத்தை விட்டு வழுவி போவதற்கு நிச்சயமாய் சோதனைக்குள் போவீர்கள். உங்களுக்குள்ள சத்தியம் நிலைத்திராவிட்டால் ஆவியானவர் அருளப்பட்ட ஜீவ வார்த்தை தான் உங்களையும் என்னையும் ஏவ வேண்டும். மனுஷன் பிசாசினால் ஏவப்பட்டு சொல்லுகிற வார்த்தை நம்மை ஏவிவிடக் கூடாது. அதாவது யாருன்னா உங்கள்கிட்ட சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே ரியாக்ட் ஆகக்கூடாது. இது பரிசுத்தமுள்ள ஆவியானவரிடமிருந்து புறப்பட்டு வந்த ஏவுதல் அல்ல. இது அந்த காலத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஏவுதல். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை தான் என்னை வாழ வைக்குமே தவிர பிசாசுக்கிடந்தும் உலகத்துக்கிடந்து வருகிற எந்த ஒரு வார்த்தையும் என்னை வாழ வைக்காது, அழிச்சிடும். ஆகியால்தான் அதன்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணவே கூடாது. இதை யார் என்னன்னா சொல்லின்னு போட்டேன், நான் அதுக்கு ரியாக்ட் பண்றதா இல்லை. அப்ப நீ யார் சொன்னதா கேட்ப? என்னை வாழ வைக்கிறேன், என் கர்த்தரோட வார்த்தையை சொல்லட்டும், அதன்படி கேட்கிறேன். ஏன்னா அதுதான் என்னை வாழ வைக்கிறது. வேற யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவன் பேசின அதுக்கு ஏத்த விளைவு கர்த்தர் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார். அவன் விதைத்ததை அவன் அறுக்கணுன்றது அந்த அறுவடை அவன் பார்ப்பான். பேசினுவேன், அது எனக்கு தேவையில்லை. ஆனா அந்த பிசாசிலிருந்து வந்த அந்த ஏவுதல் கர்த்த வார்த்தையின்படி நான் செயல்படவே மாட்டேன். நான் செயல்படுவது கர்த்தருடைய வார்த்தை கொண்டிதான். இல்லையா? இப்படி பண்ணினாக்கா வீட்டில் சண்டை வருமா? உங்க நிம்மதி கெடுமா? வேலை இடத்துல உங்களுக்கு டென்ஷன் இருக்குது, எங்கெங்க நீங்க பிரச்சனையை சந்திக்கிறீங்க. உங்களுடைய அமைதியான இருதயத்தை கெடுக்கிறதுக்கு எல்லா இடங்களும் காத்துட்டு இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னவென்றால், ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்க இருதயத்தை சஞ்சலப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் வந்தால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அது பரத்திலிருந்து அருளப்பட்ட ஏவுதலுக்கு அடுத்த வார்த்தை அல்ல, பிசாசுர மண்டலத்திலிருந்து வருகிறது. அதை நீங்க கேட்டு அதன்படி ரியாக்ட் பண்ணினாக்கா யூ காட் இன் டு டெம்டேஷன். நீங்கள் சோதனைக்குள்ள போயிட்டீங்க ஆல்ரெடி. அதற்கேற்றபடி நீங்கள் நானும் செயல்படவே கூடாது. 4 அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலிருந்து மனுஷன் பிழைப்பான். நீங்கள் நானும் 3 வேளை ஆகாரம் சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கத்தக்கதான அந்த பிழைப்பு எங்கிருந்து வந்தது என்பதான கேள்விக்கு பதிலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான். புரியுதுங்களா? ஆதியாகமம் 1 நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் 6 நாளும் சிருஷ்டித்த ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பும் தம்முடைய வார்த்தையிலிருந்து தான் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புக்கு பின்னாடி அஸ்திபாரம் என்ன? ரா மெட்டீரியல் கல்லு கிடையாது. ரா மெட்டீரியல் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. கல்லுக்கு பின்னாடி இருந்த அஸ்திபாரம் ரா மெட்டீரியல் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. எல்லா சிருஷ்டிப்புக்கும் பின்னாடி இருக்கிற அஸ்திபாரம் கர்த்தருடைய வார்த்தை தான் தவிர கல்லு கிடையாது. நீங்கள் நான் புசிக்கிற ஆகாரத்திற்கு பின்னாடி செயல்படுவது எது? ஆணோட வார்த்தை. எதுல? மரத்துல. எதுல? செடியில, மண்ணுல, தண்ணில, சூரியன்ல. ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புக்கு பின்னாடி கர்த்தருடைய வார்த்தை இயங்குகிறபடியால் அது உங்களுக்கும் எனக்கும் என்னவா கிடைக்குது? கையில ஆகாரமா கிடைக்குது. அதனால ஆகாரம் நீங்க அப்பத்தை பார்த்த உடனே அதுக்கு பின்னாடி கோதுமை தான் அடிப்படை நீங்க நினைக்க கூடாது. கோதுமை வருவதற்காக அடிப்படையான காரணமே கர்த்தருடைய வார்த்தை. ஆகையால் பிசாசே, கல் இல்லப்பா, அப்பம் சாப்பிடுவதற்கு அஸ்திபாரம், அப்பம் சாப்பிடுவதற்கு காரணம் கோதுமை இருந்தாலும் கோதுமைக்கு பின்னாடி அதை செயல்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையினாலதான் மனுஷன் பிழைப்பான். இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் வாழ்வதற்கு எது அஸ்திபாரமா இருக்கிறது? ஆண்டோடைய வார்த்தை. நீங்கள் நான் சாப்பிடுவதற்கு எது அஸ்திபாரம்? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்க சாப்பிடுற அரிசிக்கு பின்னாடி இருக்கிற அஸ்திபாரம் எது? கர்த்தருடைய வார்த்தை. ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புக்கு பின்னாடி நீங்கள் போனீர்கள். ஆனால் 6 நாள் சிருஷ்டிப்பிலே கர்த்தர் பயன்படுத்தின தம்முடைய வார்த்தை தான் அஸ்திபாரமா இருக்கிறது.
ஆகிய தன் கர்த்தர் சொன்ன வார்த்தை மனுஷன் பிழைக்கிறதற்காக கர்த்தரோட வார்த்தை திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாமே உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக தான். ஆகியால் தான் நாளை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏன்? நாளைக்கு என்ன ஆகணுமோ எது பார்த்துக்குது? கர்த்தரோட வார்த்தை. நீங்க நான் பார்க்க முடியுமா? நாளைக்கு எனக்கு புது துணி வேணும், நான் எங்க போய் தயாரிக்கிட்டோம் அத்தை? நாளைக்கு ஒரு செப்பல் வேணும், எங்க போய் நான் தயாரிக்கிறது? நாளைக்குள்ள போயிட்டாத்த எனக்கு ஒண்டினா போறல. கோடிக்கணக்கான மக்களுக்கு எல்லா அஸ்திபாரமான தேவைகள் இருக்குது நாளைக்கு. அந்த நாளைக்குன்ற நாள்ல எல்லா சலைகளும் கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தரோட வார்த்தையினால் தான் முடியும். அது இப்போ நாள் புரிஞ்சுதா உங்களுக்கு? எழுதியிருக்கிறதே. எது எழுதியிருக்கிறது? எதிலிருந்து வாழ்வு வரும், எதனால மனுஷ வாழ்வான் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார். யார் எழுதியிருந்து? பரிசுத்தமுள்ள ஆவியானவர். ஆகையால் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் வெளிப்படுத்தாத வெளிப்பாடுகளை நீங்கள் வேற இடத்துலேருந்து எடுத்தீர்களானால் அது அசுத்த மண்டலத்திலிருந்து வருகிறது. அது உங்களையும் என்னையும் சோதனைக்கு, அவன் சொல்றது மாத்திர கர்த்தர் செஞ்சதே ஆனால் அவனால் ஏவப்பட்டு சோதனைக்குள் போயிருப்பார். அப்படி போல கர்த்தர். கீழே 5. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி கொண்டு போய் நிறுத்துறான். எங்க? இதெல்லாம் ஏதோ ஒரு அன்ரியலிஸ்டிக் வேர்ல்டு, ஏதோ மனசுக்குள்ள நடக்கிற காரியம் கிடையாது, ரியலா நடக்கிற காரியம். அது பரிசுத்த நகரம் என்று சொல்வது எருசலேம், தேவாலயம் சொல்வது எருசலேம் இருக்கிற தேவாலயம். அந்த தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே இயேசுநாதர் கொண்டு போய் நிறுத்துறான். அப்படி கொண்டு போக முடியுமா? பிசாசு நம்மளை தூக்கின்னு போக முடியுமா? ஏன் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் பிலிப்பை ஸ்நாட்ச் பண்ணின்னு போலியா? 8ஆம் அதிகாரத்துல பரிசுத்தமுள்ள ஆவியானவர் யோவான் அப்போஸ்தலனை பரலோகத்துக்கு தூக்கின்னு போலியா? தேவதூதர்கள் மரித்து போன அந்த 7 லாசரை ஆபிரகாமுடைய மடியிலே சுமந்து கொண்டு போலியா? அப்போ பரிசுத்தமுள்ள தூதர்களும் பரிசுத்தமுள்ள ஆவியானவரும் அது செய்யத்தக்கதனாக வல்லமை இருக்குமானால் பிசாசுக்கும் நிச்சயமா உண்டு. யாரை? உங்களை என்னையும் தூக்கின்னு போறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தால் கண்டிப்பா தூக்கிடுவான். பாக்குறியா? நான் தூக்குறேன்னு நீங்க நானும் சொல்லலாம், ஆனா பிசாசுக்கு கர்த்தர் ஊன்னு சொல்றா கண்டிப்பா தூக்கிறான். அப்படியே 10 பேரு யோபுடைய 10 பசங்களை அன்னைக்கு தூக்கினா பாருங்க, கர்த்தர் அனுமதி கொடுத்த உடனே. அதனால இவன்கிட்ட நீங்க வச்சுக்க கூடாது. இவனை போய் ஃபேஸ் பண்ணனாக்கா நம்மளுக்குள்ள பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இருக்கணும். ஆவியானவர் இல்லாமல் இவன்கிட்ட போகவே கூடாது. அதுக்கப்புறம் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இல்லாமல் அசுத்தாவியை சந்திப்பது ஆபத்தான விஷயம். அதான் இந்த விச் கிராஃப்ட், இந்த மந்திரத்தில் போகிறது, பூஜை புராஸ்காரத்தை கலந்துக்கிறதெல்லாம் நீங்கள் ஆவியானவர் இல்லாமல் போகவே கூடாது. பரிசுத்தமுள்ள ஆவி நிறைவினாலே கோயில்களுக்குள்ளாக பிரவேசித்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆவியானவர் நிறைவினாலே நீங்க எங்க வேணாலும் போகலாம், கல்லறைக்கு போகலாம், எங்கன்னா போகலாம். பரிசுத்தமுள்ள ஆவியானவருடைய நிறைவோடு கூட போக வேண்டும். வனத்திற்கு யார் கொண்டு வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தமுள்ள ஆவியானவர். இவருடைய நடத்தது இல்லாமல் அங்கங்க போய் மாட்டிக்க கூடாது. அங்கே மந்திரம் பண்ணுறாங்க, இங்கே பூஜை பண்ணுறாங்க, அந்த இது பண்ணுறாங்க. ஆவியானவர் இருக்கிறாரா? அங்கே இல்லை, உனக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே என்ன ஊழியம் செய்யணுமோ அதை செய்ய வைக்க முடிச்சுட்டு வந்துன்னு இருக்கலாம். அது தெரியாமல் அங்கே போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற அசுத்த ஆவிகளுடைய ஒரு தாக்கம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக உண்டாக வாய்ப்புண்டு. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே கொண்டு போய் நிறுத்துறான். அது ஏரோது த கிரேட். ஏரோது இயேசுநாதரை கொல்லும்படியாக 2வது பார்க்குறோம். அவன் தான் ரொம்ப விசாலமாக கட்டினான். பெரிய ஒரு புறஜாதிகள் நிற்கத்தக்கதாக இடத்தை விசாலமாக்கி அற்புதமாய் பிரம்மாண்டமாக கட்டுவதற்கு ஜனங்களை யூதர்களை தன் பக்கமாக வைக்கத்தக்கதாக நல்ல ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தின் மேல உப்பரிகளின் மேல கொண்டு போய் பிசாசானவன் இயேசுநாதரை நிறுத்தினான். இயேசுநாதர் போறாரு. ஏன்? இயேசுநாதர் போவதற்கான காரணம் உள்ளத்தில் இருக்கிறது பரிசுத்தமுள்ள ஆவியானவர். 6. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு, எங்க இருக்கிற வசனம் 91ஆம் சங்கீதம் இல்லையா? ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். வாவ், உமக்கு பரிசுத்தமுள்ள ஆவியினால் ஏவப்பட்ட வசனம் தானே வேணும், வசனத்தை கொடுக்கிறேன். எழுதியிருக்கிறது. தாழ குதியும், தூதர்கள் உங்களுடைய கரங்களில் அப்படி ஏந்தி. தூதர்கள் வந்தாங்க. எப்போ வந்தாங்க? 11ல வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? குதிரை பிடிக்கிறதுக்கா? உணவு கொண்டு வந்தாங்க. நீங்கள் நானும் சோதனையில சோறு இல்லாம பஞ்சத்து அடிப்பட்ட நிலை இருந்தாலும் கண்டிப்பா உணவு வரும். அதுக்கு நாட்கள் பூமியில் இல்லைனாலும் பரத்துல வச்சிருக்கிறாரு. யாருக்கு? நமக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள், இந்த தேவ ஊதுதல் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நைட்ல எங்கன்னா நீங்க பயணம் பண்ணும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா நீங்கள் எண்ணிக்க வேண்டிய காரியம், சத்தியமுள்ள ஆவினால் நீங்கள் நடத்தப்படுகிறது. ஆனால் உங்களுக்காக பரலோக ராஜ்யத்தின் சேனை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒண்டியா போல எங்குமே தேவ ஆவியானவர் உங்களோட கூட இருந்தால் அந்த சத்தியமுள்ள தூதர்களும் இருப்பார்கள். பரிசுத்தமுள்ள தூதர்கள் உங்களுடைய பாதத்துல தலையில படாதபடிக்கு பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரு? தூதர்கள் பிடிப்பாங்களாம். தூதர்கள் கீழே உணவுக்காக வந்தாங்க. இந்த இடத்தை பார்க்கும்போது தாழ குதியும் என்று சொல்லுகிறான். ஆனா வசனம் தான் கோட் பண்ண. எந்த வசனம்? நீர் சொல்லுகிற ஆவியானவர் ஏவப்பட்ட வசனம் தான். தாழ குதியும். அதற்கு கர்த்தர் கொடுக்குற பயங்கரமான அடி கவனிக்கிறோம். இவன் அடி வாங்குறதுன்னா போயிருக்கிறாங்க. 7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நீ என்ன பரீட்சை பார்க்கிறது போல யார பரீட்சை பார்க்க வேண்டாம். பெயராசு என்ற சேம் வார்த்தை, சோதகரன்காரன் சோதிக்கத்தக்கதாக. அங்க பரீட்சைன்ற வார்த்தை இங்க சோதனன்னு போடலாம். ஏன்னா ஒரே கிரீக் வேர்டு தான். உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணாத? சோதிக்காத. என்ன சோதி? ஆனா யார சோதிக்காத?
கர்த்தரை சோதிச்சு என்ன ஆகும்? நீங்கள் நானும் கர்த்தரை சோதித்தால் என்ன ஆகும்? அதனால தான் பிசாசு தேவனை மாத்த தேவகுமாரனா இருந்தால் மனோ இருப்பதற்கு முந்தைய அவரை சோதிக்க அவனுக்கு அவர் கிட்டே போக மாட்டான் சோதனை நிமித்தமா. ஒருவேளை கர்த்தரை பரீட்சை பார்த்தால் சோதித்தால் என்ன ஆகும்? பிசாசும் அந்தகார சேனையும் கர்த்தரை சோதிக்காது, மனுஷ சோதிப்பான் கர்த்தரை. 10 முறை நீங்கள் என்னை வனாந்தரத்தில் சோதித்தீர்கள் என்று கர்த்தர் வனாந்தரத்தில் 40 வருஷம் பயணம் பண்ணின யூதர்களை பார்த்து ஆலோசித்தார். 10 முறை நீங்கள் என்னை வனாந்தரத்தில் சோதித்தீர்கள். என்ன நடக்கும்? கர்த்தரை சோதித்தார். தெரியுமா? கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். என்னது கர்த்தரை பரீட்சை பாராமல் இருப்பது என்றால்? பரீட்சை பாராதிருப்பாயாக, கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. பிசாஸ் அது சொன்ன நம்ம அடங்கிடுறான். யுவர் டெஸ்டிங். நீ சொல்றது நான் செய்ய போனாக்கா வேத வாக்கியத்தை முன் வைத்து நீ சொன்னீரே இதன்படி எனக்கு செஞ்சு காட்டுவதை நான் பண்ண போறேன் அப்படின்னு நான் பண்ண போனால் நான் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறோம் நான் ஆயிடுவேன். அது சொன்ன உடனே அவன் ஒன்னு பேசலாம். ஏன்? அவன் கர்த்தரை சோதிக்க முடியாது. நீ சொல்ற மாதிரி மன உதிர்த்த மனுஷனா இருக்கிற நான் அவரை சோதிக்கிறேன்னா நீ ஆக்க கூடாது. என்ன ஆகும்? சோதிச்சா பாருங்க, யோசிச்சு பாருங்க. கர்த்தரை நீங்களும் சோதிச்சு என்ன ஆகும் தெரியுமா? என்ன வந்துட்டு God of the Bible never ever fulfill his promises out of temptation. அவர் சோதனையின் அடிப்படையிலே தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற மாட்டார். கண்டிப்பா நீ தாழ விழுந்தால் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கரங்களை ஏந்தத்தக்கதாக தூதர்களை அனுப்புவார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கை கர்த்தர் சோதனையின் அடிப்படையில் நிறைவேற்ற மாட்டார். Therefore don't tempt him. அவரை சோதிச்சு அவரை பரவசப்படுத்தி அந்த கோபத்துடன் அவரை செய்வதற்கு முயற்சி செய்யாதே. கர்த்தரை சோதிக்காதே. சோதனை அடிப்படையில் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றவே மாட்டார். அதோட சோதிக்க கூடாது. சாராளமா சோதிச்சாங்க. கர்த்தர் எனக்கு குழந்தைய கொடுக்கல, அதனால நீ போய் இந்த ஆகார் கூட போய் எனக்கு குழந்தைய பெற்று விடணும்னா கர்த்தர் ஒன்னும் சாராளமாவுடைய கர்ப்பத்தை திறக்கல. பண்ணா பண்ணிக்கப்போ அதோட விளைவுகள் அனுபவி. நான் கொடுப்பேன் என்று சொன்ன காலகட்டத்தில் வாக்குத்தத்தின்படி உனக்கு குழந்தை கொடுப்பேன். என்னை சோதனை பண்ணி நீ வாங்க முடியாது. அதனால பிசாசே, நீ சொல்ற அந்த வார்த்தை, அந்த வசனத்தை சோதனையின் அடிப்படையில் நான் கர்த்தரை நான் சோதிச்சு விழுந்ததே ஆனால் நான் தான் சாவனை தவிர அந்த சோதனை அடிப்படையில் அவர் செயல்பட மாட்டார். டோன்ட் டெஸ்ட் ஹிம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்தீரார் தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்தீரார் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனி
இல்லாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும் நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும் கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனா நிலைத்திருப்பே. ஹல்லேலூயா. சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன்.